மக்களை முட்டாளாக்கித்தான் தேர்தல் வாக்குறுதிகளை பெறுவோம் என திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூறியுள்ளார். சமீபத்தில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் வீரமணியிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் என்ன வித்தியாசம் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் அளித்த வீரமணி, எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, பெயர் மட்டும்தான் வித்தியாசம். நாளைக்கு நாங்களே அரசியலுக்கு வந்தால் மக்களை முட்டாளாக்கி வாக்குகளை பெறுவோம் என பதிலளித்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், முன்னேற்ற கழகத்தில் இல்லை. இதற்கு என்ன வித்தியாசம்? தங்கமணி. அதாவது என்ன வித்தியாசம்னா பேர் தான் வித்தியாசம். ஆனால் அவங்கள பொறுத்தவரையில் அரசியலுக்கு போகிறோம். அவங்க என்னன்னா ஒன்றே குலம் ஒன்று ஒன்றுமா. அரசியலுக்கு போயிட்டா ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ராகம் வாசிக்கணும். ஒரே ராகம் வாசிக்கணும்னா திராவிட கழகம் தான். அதுதான் மிக முக்கியம், ரொம்ப மிக முக்கியம். நாமக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டுக்காக நாமத்துக்காக நாம் போட்டவன் கேட்டால் நம்ம வைஷ்ணவ பெருமை பேசுவான் அரசியல்வாதி. அதே மாதிரி விபூதி போட்டவன்னு சைவ பெருமை பேசுவான். நம்மால் வந்தால் நம்ம பகுத்தறிவாதிம்பான். அங்கே போனால் நாங்கள் சாஹிபுன்னா அவர். அதனால் நாமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படி தான் ஆகும். ஏன்னா முட்டாள்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது தான் அங்கே மிக முக்கியம். ஒன்று காசை கொடுத்து வாங்க, இல்லைன்னா ஏமாற்றி வாங்கு. அப்படி யார் அதிகம் ஏமாத்துறதுங்கிறது தானே இப்போ போட்டி, வேறு ஒன்றுமே இல்லையே.